Dear students, reciprocal equations வீடியோஸில் கடைசி பார்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம் முதல் வீடியோவில் சொன்னோம். ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்னோம். இதில் இது என்ன டைப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த லிஸ்ட்டு வந்து நம்ம சொன்னோம். ஸோ அதில் இந்த ப்ராப்ளம் வித்தியாசமாக இருக்கும். இதில் வந்து இது ஈவன் லைக் தான். ஈவன் லைக்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் டிஜிஎஸ். ஸோ அப்போது இதில் டிகிரி 6ன்றதுனால டிஜிஎஸ் டிவைட் குரூப் சப்ஸ்டிடியூட் அதில் டிவைடில் வந்து எக்ஸ் கியூபால் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலை, அதனால் அதை வந்து இதில் நம்ம பண்ண போகிறோம். இதே மாதிரி இன்னொன்று இருக்கும், அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து இங்கே பவரில் 10 இருக்கு. இது ஈவன் அன்லைக்கு. ஸோ பவர் 10 வச்சு எதுவும் நம்ம பண்ணதில்லை, அதனால் அதுவும் ஒன்று பார்ப்போம். அண்ட் இதுவுமே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இதில் வந்து இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். நம்ம வந்து எக்ஸ் ரீப்ளேஸ்ட் பை 1/x போட்டு பார்க்கும்பொழுது இது வரும். ஏன்னா இதுலேருந்து டேர்ம்ஸ் ஃப்ரம் தி பிகினிங் அண்ட் எண்ட் தே ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் ஆப்போசிட் சைன் ஆர் எந்த கேட்டகரி அந்த மாதிரி ஏதான ஒரு கேட்டகரியில் டைரெக்டாக பார்த்த உடனே வருதானா இல்லை. ஆனால் எக்ஸை 1/xஆல் ரீப்ளேஸ் பண்ணும்பொழுது இதே ஈக்குவேஷன் தான் வரும். அதனால் இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தான். மிச்ச இந்த ஈவன் லைக்கில் எக்ஸ் ப்ளஸ் 1/x டீன்னு போட்டோம். இதில் மாத்திரம் எக்ஸ் மைனஸ் 1/x ஈக்குவல் டு டீன்னு போட்டு பண்ணுவோம். இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டி கொஷின்ஸ். சம் ஆஃப் தம் வி ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். இதுதான் இந்த நிமானிக்ஸ் ஆல்ரெடி வி ஹவ் டோல்ட். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனில் எந்த ஒரு கணக்கையும் நம்ம அப்ரோச் பண்ணோம்னா ஈஸியாக போட முடியும். ஸோ அந்த 5th ஈக்குவேஷன் அதை கன்சிடர் பண்ணுவோம். இது ஈவன் லைக் தான். இட்ஸ் அ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் ஈவன் டிகிரி வித் லைக் சைன்ஸ். அப்போது இதனுடைய பவர் 6ன்னு இருக்கிறதுனால எக்ஸ் பவர் 6ல் 6ன்னு இருக்கிறதுனால எக்ஸ் கியூபால் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைடிங் பை எக்ஸ் கியூப் இதுதான் நமக்கு கிடைக்கும். 2x கியூப் மைனஸ் 9x² ப்ளஸ் 10x மைனஸ் 3 10/x மைனஸ் 9/x² ப்ளஸ் 2/x³ அதுக்கப்புறம் குரூப் பண்ணணும். இங்கே 2x கியூப் இருக்குது, இங்கே 2/x³ மைனஸ் 9x² மைனஸ் 9/x² 10x 10/x and then this minus 3. ஸோ இதில் x plus 1/x டீன்னு நம்ம போடுறோம். அப்போது x² plus 1/x² வந்து t² minus 2 நமக்கு தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த x³ plus 1/x³ எப்படி மாறும் அப்படின்னா t³ minus 3 into x plus 1/x. ஆனால் x plus 1/x தான் நம்ம டீன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதே டைப்பில் தான் இதை எப்படி நம்ம கொண்டு வந்தோம்னா இதை ஸ்கொயர் பண்ணதுனால இது வந்தது. அதே மாதிரி இதை க்யூப் பண்ணும்பொழுது 4 டேர்ம் வரும். அந்த 4 டேர்மில் 2 டேர்ம் இங்கே இருக்குது, ஒரு டேர்ம் ரைட் சைடு போகுது. அது எப்படி போகும்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x போகும். மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/x. அந்த எக்ஸ் ப்ளஸ் 1/x தான் டீன்னு எடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி வரும். ஸோ இதை இந்த வேல்யூஸ் நம்ம இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்பொழுது 2 into t³ minus 3t minus 9 into t² minus 2 plus 10t minus 3 equal to 0. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2t³ இங்கே மைனஸ் 6t இங்கே ப்ளஸ் 10t அதனால் 4t வருது. இந்த மைனஸ் 9t² அப்படியே இருக்குது. மைனஸ் 9 into minus 2 ஸோ 18 minus 3 ஸோ 15. So 2t³ minus 9t² plus 4t plus 15 equal to 0. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எல்லாம் குவாட்ராட்டிக் தான் வந்தது. இதில் கியூபிக் வருது. ஸோ கியூபிக் வரும்பொழுது ஒரு ரூட்டை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம -1 வச்சு போடும்பொழுது இங்கே 0 வர்றதுனால இந்த -1 ஒரு ரூட்டாக இருக்குது. அப்படின்னா t+1 வந்து ஒரு ஃபேக்டர். ஸோ இந்த -1 இந்த t+1 அந்த ஃபேக்டரை ரிமூவ் பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது 2t² minus 11t plus 15. ஸோ இதுலேருந்து t+1 equal to 0 எடுக்கலாம். இன்னொன்று 2t² minus 11t. ஸோ இது வந்து
2 into 15 we are getting that as 30. அப்போ 30 அப்படின்னு எனக்கு வரணும்னா if I have to get 30 you have 6 and 5. பட் இந்த இடத்துல மைனஸ் சைன் இருக்கிறதுனால இங்கே வந்து -6 -5. ஸோ இதை வந்து நம்ம ரீரைட் பண்ணியிருக்கோம் இந்த ஈக்குவேஷன், இந்த லெஃப்ட் சைடு எக்ஸ்பிரஷன் இதில் அதை வந்து ரீரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் 2t நம்ம வெளில எடுத்துட்டோம்னா t-3 இங்கே வரும், -5 into t-3. அப்போது இது 2t - 5 into t-3. அப்போ t வேல்யூஸ் என்னெல்லாம் அப்படின்னா t வந்து 1 இருக்கலாம், இங்கே t வந்து -1 இருக்கலாம், 5/2 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஸோ இந்த 3 கேட்டகரியிலையும் கரஸ்பாண்டிங்காக எக்ஸோட வேல்யூ இது 6th டிகிரி ஈக்குவேஷன். ஸோ டீக்கு கரஸ்பாண்டிங்காக 2, 5/2க்கு கரஸ்பாண்டிங்காக 2 ரூட்டு, 3க்கு கரஸ்பாண்டிங்காக 2 more ரூட்ஸ். அப்போ ஆல்டுகெதர் 6 ரூட்ஸ். இப்போ t equal to -1 போடும்போது x plus 1/x is equal to -1. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா x² plus x plus 1 equal to 0. ஸோ இதுக்கு -1 plus i√3/2 -1 minus i√3/2 அது ரெண்டும் ரூட்ஸாக வரும். அண்ட் t is equal to 5/2 போடும்பொழுது இது 2 into x² plus 1 equal to 5x. இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா 2x² minus 5x plus 2. ஸோ இங்கே 2 into 2 இந்த 2 இந்த 2, ஸோ 4. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 4 பண்ணணும். அண்ட் தென் ஆட் பண்ணோம்னா நமக்கு -5x வரணும். அப்போது we have this to be -4 - 1. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஸோ 2x² minus 4x minus x plus 2. So 2x into x minus 2 minus x minus 2. So 2x minus 1 x minus 2. So இதிலிருந்து x equal to half and 2 வருது. So third one t equal to 3. So அதில் x plus 1/x equal to 3 போடும்பொழுது x² plus 1 minus 3x equal to 0. இதிலிருந்து minus b plus or minus b² minus 4ac. ஏவும் சியும் 1 ஸோ 3 plus or minus √5/2. ஸோ 1ஓட 6 டிகிரி வந்து 6, ஸோ 6 ரூட் இருக்கணும். ஸோ அந்த மூலங்கள் அல்லது தீர்வுகள் என்னன்னா இவங்கெல்லாம் தான். ஸோ தீஸ் ஆர் தி 6 ரூட்ஸ் ஆஃப் தி கிவன் ஈக்குவேஷன். ஸோ இதில் கியூபிக் வருது, ஒரு ரூட்டை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது 10th டிகிரி ஈக்குவேஷன். இது 10th டிகிரி ஈக்குவேஷன். ஸோ இதில் ஈவன் அன்லைக்காக இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ். அண்ட் இங்கே வந்து கண்டினியூஸாக இந்த இது ரெடியூஸ் ஆகலை. 10 இருக்குது, 8 இருக்குது, 6 இருக்குது, 4 இருக்குது, 2 இருக்குது. ஸோ இது ஒரு இரட்டைப்படை எதிர்குறிகள் கொண்ட தலைகீழ் சமன்பாடு. அப்போது நிச்சயமான தீர்வுகள் என்னென்னா +1 -1. அப்போது இந்த இதுக்குரிய கரஸ்பாண்டிங் ஃபேக்டர் என்னன்னா x² -1. அதை ரிமூவ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய இந்த ரிமைனிங் ஃபேக்டர் அதனுடைய டிகிரி வந்து 8. ஸோ இது இந்த இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வந்தது அப்படின்னா சிந்தட்டிக் டிவிஷன். ஸோ இதில் நமக்கு இந்த 0 0 0லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஏன்னா x⁻9 டேர்ம் இல்லை, 7 டேர்ம் இல்லை, 5 x⁻5 டேர்ம் இல்லை, x³ டேர்ம் இல்லை, x டேர்ம் இல்லை. அப்போ இல்லாததுக்கெல்லாம் நம்ம 0 0 0ன்னு சப்ளை பண்ணிட்டு தான் இந்த சிந்தட்டிக் டிவிஷன் நம்ம பண்ணணும். ஸோ -1 இந்த இதை பெர்ஃபார்ம் பண்ணோம்னா இங்கே எனக்கு 0 கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னா -1 நம்ம இங்கே செஞ்ச கால்குலேஷன் கரெக்டு. ஸோ -1 வச்சு ஒரு 0 வந்தாச்சு. இப்போ அடுத்தது 1 வச்சு இந்த கால்குலேஷன் போடும்போது மறுபடியும் ஒரு 0. அப்போது இது இது ஆக்சுவலாக 10th டிகிரி எக்ஸ்பிரஷன் உள்ள அந்த பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ 2 ரிமூவ் பண்ணிட்டோம்னா அப்போ 8 தான் வரும். அப்போ இது 8க்குரிய கோஎஃபிஷியன்ட், 7க்குரியது, 6க்குரியது, 5க்குரியது, 4 3 2 1 கான்ஸ்டன்ட். ஸோ இதை தான் நம்ம இந்த இடத்துல x⁻8 - 2x⁻6
3x power 4 minus 2x square plus 1 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இப்போ இதை பார்த்தோம்னா இது ஒரு இரட்டைப்படை ஒத்த குறிகள் கொண்டது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்தாலே டிவைட் குரூப் அண்ட் சப்ஸ்டிடியூட். ஸோ டிவைட் அப்படின்னும்போது இதனுடைய டிகிரி பார்த்தீங்கன்னா 8. அப்போ அதில் பாதி 4. ஸோ எக்ஸ் பவர் 4ஆல் தான் இந்த இதை வந்து நம்ம வகுக்க முடியும். அது பண்ணும்பொழுது எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் 2/x ஸ்கொயர் ப்ளஸ் 1/x பவர் 4 ஈக்குவல் டு 0. ஸோ கரஸ்பாண்டிங்காக நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இதில் உறுப்புகளை தொகுக்க போகிறோம். எக்ஸ் பவர் 4 1/x பவர் 4 மைனஸ் 2 வெளில எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர், இந்த 3 அப்படியே இருக்கு. இப்போ இதில் டைரக்டாகவே நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயரை டீன்னு எடுக்கிறோம். அங்கே போட்ட மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 1/x டீன்னு போட்டு அப்புறம் அதை மாற்றி இதை மாற்றி பண்ணுறதுக்கு ரெண்டும் ஒன்று தான். அது மாதிரி போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். இப்படி போட்டாலும் ஒன்று தான். இது கொஞ்சம் கூட ஷார்ட்டர். அதனால எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயரை வந்து நம்ம டீன்னு எடுக்கிறோம். அப்போ இது டீன்னு எடுத்தோம்னா நேச்சுரலாக இது வந்து டி ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ அதை சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா டி ஸ்கொயர் மைனஸ் 2 மைனஸ் 2 இன்ட்டு டி ப்ளஸ் 3. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா டி ஸ்கொயர் மைனஸ் 2t ப்ளஸ் இது 3 மைனஸ் 2 ஸோ ப்ளஸ் 1. இது என்னன்னா டி மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ டீக்கு ரிப்பீட்டட் வேல்யூ 1, அதே தான் மறுபடியும் 1 வரும். அப்போ டி ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத வச்சு இங்கே டி ஈக்குவல் டு 1ன்னு வச்சேன்னா எனக்கு 4th டிகிரி ஈக்குவேஷன் எக்ஸ் வரும். அதை சால்வ் பண்ணோம்னா 4 ரூட்ஸ் வரும். அதே தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஏன்னா டி ஈக்குவல் டு 1,1 ரிப்பீட்டட் ரூட் வர்றதுனால. இப்போ அதை எப்படி சால்வ் பண்ணி அதனுடைய வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ டி ஈக்குவல் டு 1ன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸ் பவர் 4 இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வரும், லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 வரும். இப்போ இதில் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ அப்படின்னு நம்ம போட்டோம்னா யூ ஸ்கொயர் மைனஸ் யூ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 வரும். அப்போ யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac/2a. அதை போட்டோம்னா நமக்கு யூவோட வேல்யூ 1 ப்ளஸ் i√3/2 ஒன்று, 1 மைனஸ் i√3/2ன்னு ஒன்று. அப்போது யூ இஸ் ஈக்குவல் டு அந்த ஒரு ரூட்டை எடுத்தோம்னா கரஸ்பாண்டிங்காக எக்ஸ் என்ன வரும். அதே மாதிரி யூ இப்படின்னு எடுத்தோம்னா கரஸ்பாண்டிங்காக எக்ஸ் வேல்யூ என்ன வரும். அப்போ இது ஏன் 4 வேல்யூ வருதுன்னா இங்கே 4th டிகிரி இன் எக்ஸ் நம்ம வச்சுருக்கோம், அதனால 4 வேல்யூ தான் வரும். ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு இந்த கேட்டகரியில் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இ பவர் ஐ தீட்டா அப்படிங்கிறது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு தெரியும். அப்போது இந்த இடத்துல தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஹாஃப் அப்படின்னா தீட்டா என்னது? ஸோ இட் இஸ் காஸ் 60 degrees. 60 வந்து நம்ம வி ரைட் இட் அஸ் π/3 180/3. ஸோ அதனால தான் இதை வந்து இ பவர் ஐ π/3ன்னு எழுதுகிறோம். சைன் 60 வந்து √3/2. ஸோ இது மாதிரி எழுதுகிறோம். அப்போ யூங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் நம்ம எடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல எடுத்திருக்கோம் யூங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்னு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் ஐ π/3ன்னா இந்த டீமாவஸ் தியரம் படி எனக்கு இ பவர் ஐ π/6 இ பவர் ஐ 7π/6ன்னு எக்ஸுக்குரிய வேல்யூ கிடைக்கும். ஆனால் இந்த இ பவர் ஐ 7π/6 அது இங்கே பார்த்தோம்னா அதை வந்து நம்ம இந்த 7/6 1 ப்ளஸ் 1/6ன்னு எழுதலாம். ஸோ 7π/6ங்கிறது π ப்ளஸ் π/6ன்னு மாறும். அதனால தான் இதை வந்து இ பவர் ஐ பை ஐ வெளில இருக்குது. ஸோ இ பவர் ஐ பை இன்டூ இ பவர் ஐ π/6. ஆனால் இ பவர் ஐ பைங்கிறது காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை, காஸ் பை மைனஸ் 1 இது 0. ஸோ இது வருது மைனஸ் இ பவர் ஐ π/6. அதனால் இதை நம்ம டைரக்டாகவே எக்ஸ் ஸ்கொயர் வந்து இ பவர் ஐ π/3ன்னா எக்ஸ் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இ பவர் ஐ π/3ன்னு எழுதலாம்.
ஸோ e power I pi by 6 ஆக்சுவலி, ஏன்னா இங்கே கீழே வந்து ஒரு 2 இருக்கு. ஸோ e power I pi by 6. ஸோ இதில் வந்து e power I pi by 6 minus e power I pi by 6. e power I pi by 6 னா pi by 6 அப்படிங்கிறது 180 by 6 30. Cos 30 is root 3 by 2. Cos 60 தான் half. So sin 30 is half. So இது வந்து நமக்கு root 3 by 2 plus I by 2ன்னு வருது. மைனஸ் சைனோட இருக்கு நமக்கு, அதனால இது மைனஸ் this எழுதுறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இதில் இது வந்து e power minus I pi by 3. ஸோ x வந்து plus or minus e power minus I pi by 6. ஸோ ஒன்று root 3 by 2 minus I by 2, இன்னொன்று minus of the same thing. அப்போது எனக்கு இங்கே 1 2 3 4 4 ரூட்ஸ், அதுதான் இங்கே நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4 ரிப்பீட்டட் ட்வைஸ். ஏன் ரிப்பீட்டட் ட்வைஸ்னா t ஈக்குவல் டு 1,1ன்னு வந்தது. ஸோ t ஈக்குவல் டு 1க்கு ஒரு தடவை போட்டோம்னா அதே மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஸோ அப்போ 8 ரூட்ஸ் வருது. ஆல்ரெடி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்ஸ் நமக்கு ஈவன் அன்லைக்னு வந்ததுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ரூட்ஸ். அப்போ டோட்டலாக 10 ரூட்ஸ். ஸோ டோட்டலாக 10 ரூட்ஸையும் நம்ம லிஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த ப்ராப்ளம் தான் சொன்னோம் வித்தியாசமாக இருக்குது. எப்பொழுதுமே ஒரு ப்ராப்ளம் ருட்டீன்லேருந்து வித்தியாசமாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு குறியீடு போட்டு வச்சுருந்தீங்கன்னா பரீட்சைக்கு படிக்கும்பொழுது உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷனை இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன், அது முதல்ல நம்ம சொல்லணும். எடுத்த உடனே டிவைடிங் குரூப்பிங் அப்படிலாம் எழுதக்கூடாது. ஸோ இது வந்து ரெசிப்ரோக்கல், இது ஈக்குவேஷன் 1ன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு 1 இஸ் அ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத சொல்லணும். அது ஈவன் லைக் அன்லைக் அதெல்லாம் எதுவுமே சொல்ல தேவையில்லை, ஏன்னா அந்த கேட்டகரியில் இல்லை இது. ஸோ இதில் எதனால் அப்படின்னா when x is replaced by 1 by x, ஸோ f of x equal to 0னாலும் f of 1 by x equal to 0னாலும் 1, அதனால் இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதில் நம்ம டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் அதை பண்ணுறோம். பண்ணும்பொழுது அது அந்த கேட்டகரியில் இல்லை அப்படின்னாலும் இந்த இடத்துல இட்ஸ் எ ஸ்பெஷல் கேஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர், அதால் நம்ம எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்பொழுது இதுதான் நமக்கு வருது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் தான் டீன்னு எடுக்கிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகும்னா எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இஸ் டி ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு டி ஸ்கொயர். அங்கே ப்ளஸ் 2 வந்தது, இங்கே மைனஸ் 2. ஸோ இதை நம்ம ரைட் சைடு எடுத்துகிட்டு போனோம்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் 2, அதனால தான் இதை டி ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு எழுதுகிறோம். அந்த மைனஸ் டி அப்படியே இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது இது வருது. இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா we are getting this. ஸோ t ஈக்குவல் டு மைனஸ் 2ன்னு வரும்பொழுது எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. இது எக்ஸ் ஸ்கொயர், இங்கே மைனஸ் 2x, இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து நம்ம x is equal to minus b plus or minus square root of b square minus 4ac by 2. ஸோ இது ஆக்சுவலாக இங்கேயே நம்ம இங்கே பார்க்கும்பொழுது இந்த 2 can be cancelled. This is with the minus sign. So it is not 4 minus 4, 4 plus 4. So it is minus 2 plus or minus 4 into 2. So this one will come out as 2. So root 2 whole thing divided by 2. So cancel பண்ணோம்னா minus 1 plus root 2, இன்னொன்று minus 1 minus root 2. So when we consider t is equal to 3, மறுபடியும் x minus 1 by x is equal to 3, x square minus 1, இங்கே 3x இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா இதில் மறுபடியும் இந்த minus b plus or minus root of b square minus 4ac அது போட்டோம்னா there are 2 more roots that we get. 4th degree, இங்கேருந்து 2 root, இங்கேருந்து 2 root. So 4 roots that we have got. And இது
சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஸோ எக்ஸ்ட்ராவாக we are going to discuss. இதுதான் கொடுக்கப்பட்ட கணக்கு. ஸோ இதில் வந்து டிகிரி பார்த்தீங்கன்னா ஈவன். ஸோ ஈவன் டிகிரி. லைக்கா அன்லைக்கா பார்த்தோம்னா அன்லைக்கா. ப்ளஸ்ஸு மைனஸு, மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் மைனஸ். ஸோ இரட்டைப்படை எதிர்குறிகள் வகையில் இருக்குது. அந்த வகையில் உள்ள தலைகீழ் சமன்பாடு அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ரூட்ஸு. ஸோ 2 தீர்வுகள் வரும். ஸோ ஜஸ்ட் ரஃப்பாக நம்ம சொல்லிட்டு போகிறோம். x² மைனஸ் 1ங்கிறது ஒரு ஃபேக்டர். அந்த ஃபேக்டர் அந்த சிந்தட்டிக் டிவிஷனில் பண்ணோம்னா இந்த ஃபேக்டர் கிடைக்கும். இந்த ஃபேக்டர் அது ஈக்குவேட் டு 0 பண்ணும்பொழுது அந்த அந்த ஈக்குவேஷன் டிஜிஎஸ் ஃபார்மேட்டில் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கும். ஈவன் லைக், ஈவன் லைக். ஸோ அதை போட்டோம்னா we are getting 6 into அதுக்கப்புறம் grouping the terms. ஸோ டிவைட் பண்ணுறோம், குரூப் பண்ணுறோம். பண்ணோம்னா இது மாதிரி வரும். x + 1/x ஒரு யூன்னு எடுத்தோம்னா இது 6 into u² - 2 35 - 35u + 62 = 0. ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது இது வருது 6u² minus 35u plus 50. ஸோ இது ஃபர்தராக நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி u வேல்யூ கண்டுபிடிக்கும்பொழுது ஒரு வேல்யூ 10/3 வரும், இன்னொன்று 5/2. ஸோ 10/3 வச்சு நம்ம போடும்பொழுது அதனுடைய ரூட்ஸு, அதாவது x + 1/x தானே u, அதுலேருந்து x வேல்யூ பண்ணும்பொழுது 3 and 1/3. அதே மாதிரி 5/2 போடும்போது 2.5, 2வும் 1/2வும் வரும். ஸோ இங்கேருந்து ஒரு 4, ஆல்ரெடி ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ ஆல்டுகெதர் 6 ரூட்ஸ். ஸோ இதனுடைய தீர்வுகள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த கணக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஈவன் அன்லைக், ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அண்ட் மிடில் டேர்ம் இஸ் மிஸ்ஸிங். ஸோ இட் இஸ் ப்ளஸ் மைனஸ். ஸோ இதுக்குரிய தீர்வுகள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.